பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. திமுக பற்றியே பேசுங்க, ஆனால் எங்களையும் சேர்த்து பேசுங்க. அப்புறம் இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக தான் முழு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க. இதில் பிஜேபியும் பின்பு செயல்பாடு இருக்குது. நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிக்கிற அழகிற மாதிரி அந்த கணக்கை வந்து கூட்டுங்கிற மாதிரி ஒரு கதை. இதெல்லாம் கதைகள் தான். ஆனால் எனக்கு தெரிந்தவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன். அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது யார் கூடனா அது போக போக தான் தெரியும். சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். இப்ப தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தே நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன்.